முதலமைச்சர் ஸ்டாலினின் உத்தரவை தொடர்ந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக இன்று 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதுகுறித்து டெல்டா விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் காமேஷ் மற்றும் அமிர்தலிங்கம். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. கரையோர பகுதி மக்கள் கவனமாக இருக்கவும், செல்ஃபி எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தண்ணீர் திறப்பு குறித்து திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த விவசாயிகள் பாலன், மகேந்திரன் கூறுகையில், தமிழகத்தில் இது குறுவைக்கு தேவையில்லாத தண்ணீராக தான் நான் பார்க்கிறேன். காரணம், குறுவை காலம் என்பது கடந்து விட்டது. ஆகவே குறுவை பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு முதலில் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இது சம்பாவிற்கு தேவையான தண்ணீரை சேமித்து பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த தண்ணி போதுமான இருக்கமா தெரியல. குருவ சொடி ஒன்றும் கிடையாது. சம்பா சொடிக்காவது போதுமான தண்ணி வரணும். தண்ணி வந்தால் தான் விவசாய வாழ்வாதாரம் ரொம்ப சிறப்பாக அமையும். குருவ சொடி ரொம்ப இல்லாமல் போகிறதுனால தமிழ்நாடு உயிர் நிவாரணம் வழங்கணும். இது சம்பா சொடிக்காவது தொடர்ச்சியாக தண்ணி வரணும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,65,000 கன அடியாக அதிகரித்ததால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. செய்தியாளர் காமேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த தண்ணீர் திறப்பானது இன்று திறக்கப்பட்ட தண்ணீர் ஒரு வார காலத்துக்குள் கடைமடையை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்பனா. நன்றி காமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.